வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. கேழ்வரகு அப்படின்றது உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உணவாக இருக்குங்க. கேழ்வரகில் இருக்கக்கூடிய முழுமையான ஊட்டச்சத்துக்களை நம்ம பெறணும்னா அதை முளை கட்டி கஞ்சியாகவும் அல்லது கேழ்வரகு அடை, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு போன்ற வடிவங்களில் உணவுகளை சேர்த்துக்கலாம். இதில் குளூட்டன் நமக்கு இல்லாததால் அலர்ஜி இருக்கிறவங்களும் தாராளமாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிடும், எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்புகள் வலிமையை பெறுவதற்கு அதிகப்படியான கால்சியம் கேழ்வரகுல இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தானியங்களிலேயே கேழ்வரகுல தான் கால்சியம் மிக அதிக அளவில் இருக்குது. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா நம்மளுடைய பற்கள் மற்றும் எலும்புகளை வலுவாக்குறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். இது யாருக்கு சிறப்பு சேர்க்கும் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுறீங்க, எலும்பு உங்களுக்கு ரொம்பவே வீக்காக இருக்குது, இப்போ நீங்கள் சின்னதாக கீழே விழுந்தால் கூட பெருசாக உங்களுடைய எலும்புகள் விரிசல் ஏற்படுது, கிராக் ஏற்படுது அப்படின்னா அப்போ எலும்புகள் உங்களுக்கு ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம் இல்லையா? அதனால தான் நீங்கள் இந்த மாதிரி கால்சியம் போன்ற எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கூட இந்த கேழ்வரகு எடுத்துக்கணும். இதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் பன்மடங்கு உடலை நீங்கள் பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். நீரிழிவு நோய் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ டயபெட்டிஸ் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஃபேலிஃபினால்கள் மற்றும் நார்சத்து, அதாவது டயட்ரி நார்ச்சத்து ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை உடனடியாக உயர்த்தாமல் எப்போதுமே உங்களுக்கு சீராக வைக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நன்மையாக உங்களுக்கு என்னென்னா, இதனுடைய அந்த குறைந்த கிளைசமிக் குறியீடு, லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் காரணமாக இது இன்சுலினுடைய சுரப்பை உங்களுக்கு சீராக்கி அந்த ஹார்மோன் உங்களுக்கு கரெக்டான அளவில் சுரக்கும் பொழுது நீரிழிவு நோயாளிகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த உணவாக அமையுது. போதுமான அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் இல்லை, வருங்காலங்களில் சுகர் ப்ராப்ளம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஏதாவது உணவுகளை எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். வாரத்தில் ஒரு தடவையாவது தவறாமல் கேழ்வரகு கிடைக்கக்கூடிய காலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருங்காலங்களில் அந்த நீரிழிவு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கு, அந்த டயபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு, நலமாக நீங்கள் இருக்கிறதுக்கு எல்லாமே கேழ்வரகு உதவி பண்ணும். அனிமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை நோய், அந்த நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு கேழ்வரகு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அனிமியாவை கியூர் பண்ணும். அதுக்கான காரணம் கேழ்வரகுல அயன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரும்பு சத்து மிக அதிக அளவில் நிறைந்திருக்குங்க. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்னன்னா, உங்களுடைய உடலில் குறைந்து போன இரும்பு சத்து காரணமாக குறைந்து போன ரத்த சிகப்பணுக்களுடைய உற்பத்தியை இரும்பு சத்து கிடைச்சதுக்கப்புறம் அதிகப்படுத்துறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால் அந்த ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு அதிகப்படுத்தப்படும் போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகப்படுத்தப்படும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. அதனால தான் நம்ம சுறுசுறுப்பாகவே இயங்குறோம். ஸோ அந்த மாதிரி ஹீமோகுளோபினுடைய கவுண்டே குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஆக்சிஜன் சப்ளை போதுமான அளவுக்கு நமக்கு கிடைக்காததால மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் நமக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ இதை நம்ம நீக்கணும்னா அப்போ நமக்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய இரும்பு சத்து பற்றாக்குறையை நீக்கணும். அதுக்கு தான் நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொண்டு ரத்த சிகப்பணுக்களை அதிகப்படுத்தி ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி போதுமான அளவுக்கு ஆக்சிஜனை பெற்று சுறுசுறுப்பாக நம்ம இயங்கணும். அதுக்கு தான் நீங்கள் கேழ்வரகை முளை கட்டி பயன்படுத்தும் போது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, இரும்பு சத்து எல்லாம் உங்களுடைய உடல் எளிதில் உறிஞ்சுவதற்கு ஹெல்ப் பண்ணி ஹீமோகுளோபினுடைய அளவை அதிகப்படுத்தி ரத்த சோகை நோயை குணப்படுத்தி உங்களை சுறுசுறுப்பாக வைக்குது. உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நீங்கள் குறைக்கணும், அதுக்காக பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு டயட் உணவு தேடிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொண்டு வெயிட் லாஸ் பண்ணலாங்க. காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் இருக்கு. இது பசியை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மையே பார்த்தீங்கன்னா, கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது மெதுவாக நமக்கு செரிமானம் ஆகிறதால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை கேழ்வரகு நமக்கு கொடுக்கும். இதனாலேயே நம்ம தேவையற்ற நொறுக்கு தீனிகள், அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய தீனிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ், குப்பை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்றது தவிர்க்கப்பட்டு உடல் எடை நமக்கு கண்ட்ரோலாகவே இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்மளுடைய உடல் அதிகப்படியான கொழுப்புகளை சேமிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொழுப்புகளை எல்லாம் கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கறதுக்கு கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்து, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அமினோ அமிலம் எல்லாம் நமக்கு உதவிகரமாக இருக்கிறதால கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டு
அதிகரிக்கப்பட்டுவிடும். உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றம் அதிகரிக்கப்படும். அந்த மெட்டபாலிசம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதால இந்த கொழுப்புகள்லாம் ஃபாஸ்ட்டாக எரிக்கப்பட்டுவிடும். அப்போ பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்பான உடலமைப்பு கிடைக்கும். நமக்கு அந்த தொப்பை போன்ற அமைப்பு இது மாதிரிலாம் நமக்கு எதுவுமே இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம். இளமையை பாதுகாக்கக்கூடியதுங்க கேழ்வரகு. ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸாக கேழ்வரகு செயல்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல வந்து மெத்தியோனைன் மற்றும் லெசித்தின் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது லைசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கு. அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள்னு சொல்லுவோம். இது நமக்கு என்ன பண்ணும்னா, நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்களை முதலில் நமக்கு வந்து நீக்கிவிடும். அழுக்குகள், கழிவுகள் அது மாதிரிலாம் நம்மளுடைய சருமங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் நீக்கிவிட்டு சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோலமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமமெல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நமக்கு கொடுத்து குறிப்பாக சுருக்கமில்லாத இளமையான ஒரு தோட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். இதுக்கு கேழ்வரகுல இருக்கக்கூடிய இந்த உயிர் சத்துக்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய கோலோஜன் உற்பத்தி அதிகரித்து போதுமான அளவுக்கு நீர் சத்து இன்னும் அந்த ரத்த ஓட்டம் எல்லாம் முறையான அளவில் பராமரிக்கிறதால தான் கோலோஜன் உற்பத்தி குறையாமல் சுருக்கம் எதுவும் ஏற்படாமல் இளமையான ஒரு தோட்டத்தோடவே நம்ம வந்து காணப்படுவோம். ஸோ அதுக்கு நம்ம கேழ்வரகு தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குங்க. அதனால தான் உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. தொடர்ந்து கேழ்வரகு எடுத்துக்கொண்டு இந்த ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.